ஃபஸ்ட்டு எனக்கு கண்ணை உறுத்திட்டே இருக்கிறது பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸாஸ்ட் தான். எக்ஸாஸ்ட் வந்து அண்டர் பெல்லேருந்து ஃபுல் சிஸ்டம் மாற்றிருக்காங்க. ஃபுல் சிஸ்டம் போட்டு பெண்டு போட்டு மேலே எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. தரமாக க்ளீன் அண்ட் நீட்டாக ரெடி பண்ணியிருக்காங்க. ஒரு வைப்ரேஷனில் எக்ஸாஸ்ட்டில் நீ என்ன கண்ட்ரோல் வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா R15M ஓகேங்களா. ஃபுல் மாடிஃபிகேஷன் தான் பார்க்க போகிறோம். என்னென்ன மாடிஃபை பண்ணியிருக்காங்க, அதோட ப்ரைஸ் எவ்வளோ, அதை பற்றி இப்போ பார்க்க போகிறோம் ஓகேங்களா. உங்களுக்காக இது இப்போ வந்து நம்ம இந்த வண்டியோட ஃபுல் மாடிஃபிகேஷன் எவ்வளோ ஆச்சு, என்னென்ன பண்ணியிருக்காங்க டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு எனக்கு கண்ணை உறுத்திட்டே இருக்கிறது பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸாஸ்ட் தான். எக்ஸாஸ்ட் வந்து அண்டர் பெல்லேருந்து ஃபுல் சிஸ்டம் மாற்றிருக்காங்க. ஃபுல் சிஸ்டம் போட்டு பெண்டு போட்டு மேலே எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. எக்ஸாஸ்ட்டு அப்புறம் ப்ரோடிஸ்க் போட்டிருக்காங்க. ஃப்ரண்ட் அண்ட் பேக் ப்ரோடிஸ்க் போட்டிருக்காங்க. இது ஃபுல்லாக போட்டிருக்காங்க. இதில் வந்து பாதி போட்டிருக்காங்க ப்ரோடிஸ்க்கு. அதுக்கப்புறம் முழுக்க கார்பன் ஃபைபர் இது போட்டுருக்காங்க, ரேப் பண்ணியிருக்காங்க கார்பன் ஃபைபர் இங்கே ஃப்ரண்ட்டில். அதுக்கப்புறம் வந்து இந்த சைடில் ஃபுல் அண்ட் ஃபுல் கார்பன் ஃபைபர். அப்புறம் மக்காடு இன்க்ளூடிங் மக்காடு ஃபுல்லாக பண்ணியிருக்காங்க இதோட. அதுக்கப்புறம் வேறு என்ன பண்ணியிருக்காங்க, வண்டியை வந்து டியூன் பண்ணியிருக்காங்க. டியூனிங் எப்படின்னா வந்து உங்களுக்கு எப்படி இருக்குது பார்த்தா தெரியுது. தரமாக டியூன் பண்ணி சால்ட்டாக இப்போ கூட தொட்டால் கூட 155 160 போகும் அப்படின்னு சொல்கிறாரு பைக்கோட ஓனர். எனக்கு ரொம்ப கவர்ந்தது பார்த்தீங்கன்னா வந்து இந்த மாடிஃபிகேஷன் தான். மாடிஃபிகேஷன் மீன்ஸ் ரேப் பண்ணியிருக்காங்களே, இந்த ரேப்பிங் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்து. சூப்பராக அந்த ஃபினிஷிங்லேருந்து எல்லாமே பக்காவாக பண்ணி உங்களுக்கு இது பண்ணியிருக்காங்க. வேறு என்ன இருக்குது இதில். இப்போ இது வந்து எக்ஸாஸ்ட் சவுண்ட் பார்ப்போமா. கியரில் இருக்குது, ஸ்டார்ட் ஆகும்போது சூப்பராக இருக்குது, செம்மையாக இருக்குல்ல. இதில் இருக்கிறதே ஒரு கண்ணாடி மட்டும்தான் வேறு மாதிரி இருக்குது. இப்போ நம்ம எக்ஸாஸ்ட் நோட் தான் பார்க்க போகிறோம். வேறு மாதிரி இருக்குல்ல. இப்போ நம்ம வந்து ஒரு ஸ்ட்ரெச் ஒன்று ஓட்டிட்டு எப்படி இருக்குது என்ன ஏதுன்னு பண்ணி நான் உங்களுக்கு சொல்கிறேன். இதோட உங்களுக்கு லிங்க்கு இல்லை வந்து உங்களுக்கு இந்த வண்டி பற்றி எவ்வளோ ஸ்டிக்கரிங் ஆச்சு என்ன ஏதுன்னு தெரிஞ்சுக்கணுன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். எவ்வளோ ஆச்சு நான் தமிழ்லேயே போட்டிருக்கேன் எவ்வளோ ஆச்சுன்ட்டு. இது ஃபுல் மாடிஃபிகேஷன் ஒர்த்து பார்த்தீங்கன்னா 7K ஆச்சு. ஃபுல் கார்பன் டிப்பு, இங்கே பிளாக்கு, எக்ஸாஸ்ட்டு, பென் பைப்பு ஃபுல்லாக செஞ்சு போனது, சீட் கவுலு, கண்ணாடி எல்லாம் சேர்த்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து 7K ஆச்சு ஓகேங்களா. நீங்கள் பாருங்கள், வேணும்னா சொல்லுங்கள். நான் அவளோட நம்பர் உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் போட்டு வைக்கிறேன். வேணா நீங்கள் காண்டாக்ட் பண்ணி நீங்கள் கேட்டுங்க என்ன இது எவ்வளோ ஆகுன்ட்டு ஓகேங்களா. இப்போ நம்ம ஸ்ட்ரெச் ஒன்று ஓட்டிகிட்டு வருவோம். ஐயோ மண்ணில் தரமாக வெடிக்குது. டோப்புன்னு ஒரு கீர் ஷிஃப்டிங் பண்ணும்போது ரச்சு சவுண்டு இப்போ எப்படி இருக்குன்னு பார்ப்போம். தெரியுதுங்களா சவுண்டு? செம்மையாக வெடிக்குது. மாதிரிங்க வண்டி டப்படப்படப்படம் வெடிக்குது. இதில் என்ன ஒரு மைனஸ்ன்னு பார்த்தீங்கன்னா வந்து எக்ஸாஸ்ட் வந்து கம்பல்சரி கிடையாது, லீகலும் கிடையாது. அதுவும் இல்லாமல் இன்ஜினுக்கும் வந்து நல்லது கிடையாது, சீக்கிரம் அடி வாங்கவும் வாய்ப்பு இருக்குது. அதனால் வந்து எக்ஸாஸ்ட் மட்டும் தவிருங்க. செம்மையாக இருக்குல்ல.
ரெடி பண்ணியிருக்காங்க ஒரு வைப்ரேஷனில் எக்ஸாஸ்ட்டில். நான் வந்து நிறைய பேர் எக்ஸாஸ்ட் போடுவாங்க, உங்களுக்கு வைப்ரேஷன் தெரியும் எக்ஸாஸ்ட்டில், உங்களுக்கு எப்படி சொல்கிறது, வைப்ரேஷன் நிறைய இருக்கும் எக்ஸாஸ்ட்டில். ஃபுல் அண்ட் ஃபுல்லு எப்படி சொல்லிட்டு ஒரு ரெவ் பண்ணும்போதும் சரி, இல்லை ஸ்ட்ரச்சு ஓட்டமும் சரி, ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து அந்த இது மாதிரி வைப்ரேஷன் எத்தனை பேர் ஃபீல் பண்ணியிருக்கீங்க அதையும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அதுதான் இதே இதோட வீடியோ முடிச்சுக்கிறேன் நான். ஓகேங்களா, இந்த வண்டி எப்படி இருக்குது என்ன ஏதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நல்லா இருந்தால் ஒரு லைக்கை ஒன்று போட்டு போங்க. ஓகேங்களா, அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். பாய். மறக்காமல் சர்ப்ரைஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.